அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் 5ஆம் தலைமுறை ஜோதிடர் ராம்குமார் ராஜேந்திரன். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற தலைப்பு, மீன ராசி அன்பர்களுக்கு உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடமான கன்னி ராசியில், அதாவது கலஸ்தர ஸ்தானத்தில் புதன் மற்றும் சூரியன் ஆகிய 2 கிரகங்களுடைய இணைவுகள். புதன் ஆதித்ய யோகம் என்று அழைக்கக்கூடியதுங்க. கன்னி மாதத்தில் பிறக்கக்கூடிய இந்த புதன் ஆதித்ய யோகம் செப்டம்பர் மாதம் 17ஆம் தேதி முதல் அக்டோபர் மாதம் 2ஆம் தேதி வரை நடைபெறவிருக்கு. இந்த நிகழ்வு காலகட்டங்களில் மீனராசி அன்பர்களுக்கு தங்களுடைய வாழ்க்கையில் எந்த விதமான அற்புதங்கள் மற்றும் சிறப்புகள் கொடுக்க போகுது அப்படிங்கிறத இந்த காணொலியில் தெளிவாகவும் துல்லியமாகவும் பார்க்கலாங்க. நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களாம் அந்த சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. மீனராசி அன்பர்கள் குரு பகவானை அதிபதியாக கொண்டவர்கள், நிதானசாலி அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லாத்தையுமே பொறுமையாக ஹேண்டில் பண்ணக்கூடிய நபர்கள், அமைதியாக இருக்கக்கூடிய ஒரு நபர்கள் அப்படின்னே சொல்லுவாங்க. எல்லா விஷயத்தையுமே பார்த்து நிதானத்தோடும் பொறுமையோடும் அந்த சில காரியங்களை செய்யணும் அப்படின்னு யோசிக்கக்கூடிய நபர்கள். வாழ்க்கையில் தனக்கு துரோகம் செஞ்சவங்களை மன்னிக்கக்கூடிய தன்மை கொண்டவரும் இந்த மீனராசி அன்பர்கள் தான். அவ்வளோ சீக்கிரம் யாரையும் வெறுக்க மாட்டாங்க. அப்படி ஒன்ஸ் அவங்கள வெறுத்துட்டாங்க அப்படின்னா வாழ்க்கை பூரா அவங்கள ஏற்றுக்கவே மாட்டாங்க. அந்த அளவுக்கு வைராகிய குணம் படைத்தவர்கள் இந்த மீனராசி அன்பர்கள்னு சொல்லலாங்க. இந்த காலகட்டங்கள், அதாவது இது வரைக்கும் இதுக்கு முன்னாடி ஜென்ம ராகுவால் நிறைய குழப்பங்களையும் நிறைய மன வேதனைகளும் சந்திச்சிங்க. இப்போ ஜென்ம சனியால் நிறைய கஷ்டங்களை அனுபவிச்சுட்ருக்கீங்க. இருந்தாலும் வாழ்க்கையில் ஏதாவது ஒரு மாற்றம் வந்துடாது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கக்கூடிய இந்த மீனராசி அன்பர்களுக்கு இந்த வரக்கூடிய புதனாதித்ய யோக காலகட்டங்களில் 2 கிரகங்களுடைய இணைவுகள். புதன் புத்திக்கு அதிபதி, வித்தைக்கு அதிபதி, கல்விக்கு அதிபதி என்று சொல்லக்கூடிய புதன் பகவான் நிர்வாகத்திறமையும் தலைமை பண்பு வகிக்கக்கூடிய யோகத்தையும் ஆற்றலையும் கொடுக்கக்கூடிய இந்த சூரியன், 2 கிரகங்களுடைய இணைவு 7ஆம் இடமான கலஸ்தர ஸ்தானத்தில் நடைபெறவிருக்கு. அப்போ இது வரைக்கும் யாருக்கெல்லாம் திருமணம் ஆகாமல் இருக்குது, திருமணம் அப்படிங்கிறது ஒரு பெரிய கனவாகவே இருக்குது. ஏன்னா ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜுக்கு மேலே போயிடுச்சு அப்படின்னு சொன்னாவே இதுக்கப்புறம் அலைன்ஸ் பார்த்து நம்ம எங்கே கல்யாணம் பண்ணி என்ன வாழ்க்கையை வளர்ப்புறோம் அப்படிங்கிற ஒரு சில குழப்பங்கள் வந்துடும். ஏன்னா இந்த 30 வயசு கடந்துட்டோம், 33 வயசு ஆயிடுச்சுங்க, இன்னும் எனக்கு சரியான விதத்தில் அலைன்ஸ் அப்படிங்கிறது அமையல. முதல்ல எனக்கு நிறைய ஜாதகம் வந்ததுங்க, எல்லாமே செட் ஆகிற மாதிரி இருந்தது. சில மேரேஜ் திருமண லெவலுக்கு கொண்டு போயிட்டு மணவர் வரைக்கும் போயிட்டு கூட நிறைய மேரேஜ் அப்படிங்கிறது கேன்சல் ஆகிடுச்சு. என்ன நேரம்னே தெரியலைங்க, என்ன காலகட்டங்கள், எதனால் இப்படி நடந்துகிட்ருக்கு, எல்லாம் அமைகிற மாதிரி இருக்குங்க. கை கெட்டினது வாய் கெட்டல. ஏதாவது ஒரு குழப்பத்தினால ஜாதகங்கள் சுத்த ஜாதகமாக இருந்தால் தோஷமுள்ள ஜாதகமாக வருது, தோஷம் இருக்கிற ஜாதகத்துக்கு தோஷம் இல்லாத ஜாதகம் வருது. இந்த மாதிரி ஏதாவது ஜாதக ரீதியாகவும் சில குழப்பங்கள். அதே நேரத்தில் குடும்ப உறுப்பினர்கள், குடும்ப அமைப்புகள் எப்படி இருக்காங்கன்னா கரெக்டாக அலைன்ஸ் அமைகிற மாதிரி ஒரு சூழ்நிலையில் இல்லை, இதை விட நாங்கள் பெட்டராக எதிர்பார்க்குறோம், இதை விட வசதி வாய்ப்பாக எதிர்பார்க்குறோன்னு சொல்லி ஏதாவது ஒரு காரணத்தினால தட்டி கழிச்சு போயிட்டு இருக்கு. இதனால் மன உளைச்சல்கள், மன வேதனைகள் அப்படிங்கிறது அதிகமாகிட்டு இருக்குது. இது வரைக்கும் மேரேஜ் மேலே இன்ட்ரெஸ்ட்டே இல்லாமல் இருந்ததுங்க. அட்லீஸ்ட் ஓகே லைஃப்பில் அடுத்த லெவலுக்கு போகலாம், ஸோ ஒரு அலைன்ஸ் பார்த்து நல்ல லைஃப்பில் செட்டில் ஆகலாம்னு நினைக்கிற நேரத்தில் ஏதோ ஒரு காரணத்தினால எனக்கு இந்த திருமணம் அப்படிங்கிறது தடையாகிட்டே இருக்குது. இந்த தடைகள் அப்படிங்கிறது அகலுங்க. புதன் ஆதித்ய யோகம் 7ஆம் இடமான கலஸ்தரஸ்தானத்தில் நடைபெற இருக்கிறதுனால நீண்ட நாட்களாக இருந்து வந்த திருமண தடைகள் அப்படிங்கிறது அகலும். கூடியவர்களை திருமணம் சம்மந்தப்பட்ட பாக்கியங்கள் கை கொடுங்க. லவ் பண்ணிகிட்டு இருந்துக்கோங்க. இந்த லவ் அப்படிங்கிறது மேரேஜ் லெவலுக்கு கொண்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ஏதோ ஒரு காரணத்தினால எங்களுக்குள்ளே மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்துட்டு இருக்குது. திடீர்னு இது மேரேஜ் வரைக்கும் போகுமாங்கிற குழப்பங்கள் அப்படிங்கிறது வந்துகிட்டே இருக்குங்க. அந்த நிலை அப்படிங்கிறது மாறும். லவ் பண்ணுறவங்களுக்கு கூட மேரேஜ் பண்ணுறதுக்கான சூழல் அப்படிங்கிறது கண்டிப்பாக ஏற்படுங்க. நீண்ட நாட்களாக பிரிந்திருந்த காதலர்கள் ஒன்று சேருவதற்கான யோகம், பிரிந்து சென்ற நபர்கள் கூட ஒன்றிணைவதற்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது எல்லாம் ஓகே ஆயிடுச்சுங்க. இவங்கள தான் மேரேஜ் பண்ணிக்க போகிறோம் அப்படிங்கிறத எல்லாத்தையும் டிசைட் பண்ணிட்டோம். அது திடீர்னு என்ன காரணம்னு தெரியல, எதனால் எங்களை 2 பேத்துக்குள்ளே மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்துச்சுன்னு தெரியல, இன்றைக்கி கல்யாணம் நடக்குமா அப்படிங்கிற சந்தேகமே வந்துருச்சுன்னு யோசிக்கிறவங்களுக்கு கூட கூடிய விரைவில் திருமணம் அப்படிங்கிற பாக்கியங்கள் கட்டாயமாக ஏற்படுங்க. அடுத்தபடியாக இந்த கணவன் மனைவிக்கிடையே இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள் அப்படிங்கிறது தீருங்க. ஏதோ ஒரு காரணத்தினால எங்களுக்குள்ள பயங்கர சண்டைகள் அப்படிங்கிறது வந்துருக்கு. தேவையில்லாத விஷயத்துக்கெல்லாம் கோவப்பட்டுட்டே இருக்கும். ஏதோ ஒரு நபர்கள் ஏதாவது ஒரு விஷயத்த சொல்லிடுறாங்க, அந்த விஷயத்தை எல்லாத்தையும் வச்சுட்டு எங்களுக்குள்ள நிறைய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்துடுது. 2 பேருமே பிரிந்து வாழக்கூடிய அளவுக்கு சில சூழ்நிலைகள், 2 பேரும் டிவோர்ஸ் பண்ணிடலாம் அப்படிங்கிற அளவுக்கு சில சுச்சுவேஷன்ஸ் எல்லாம் வந்துருச்சு. இந்த நிலைகள் அப்படிங்கிறது மாறுமான்னு கேட்டால் கண்டிப்பாக மாறுங்க. பிரிந்த நபர்கள் ஒன்று சேருவாங்க. விட்டுட்டு போனவங்களும் உங்களை தேடி வரக்கூடிய காலகட்டங்கள், பிரிந்த காதலர்கள் ஒன்று சேர்வதற்கான யோகங்கள் அப்படிங்கிறதும், ரொம்ப நாளாக பிரிஞ்சு இருந்த
கணவன் மனைவி கூட ஒன்று சேரத்துக்கான சூழல் அப்படிங்கிறது ஏற்படுங்க. வேலையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு நிறைய மாற்றங்கள் அப்படிங்கிறது உண்டாகுங்க. இது வரைக்கும் வேலையில் எந்த இம்ப்ரூவ்மெண்ட்டுமே இல்லை, புதுசாக வேலை தேடிட்டு இருக்கவங்க வேலை கிடைக்கல, வெளிநாட்டுக்கு முயற்சி பண்ணிகிட்டு இருக்கோம் கிடைக்கலன்னு சொல்கிறவங்களுக்கு கூட இந்த வாய்ப்புகள் நல்ல ஒரு பலன் அப்படிங்கிறது கொடுக்கும். புதிய வேலை கிடைக்குங்க, வேலையில் ப்ரொமோஷன் அல்லது இன்க்ரிமெண்ட் கிடைக்குங்க. அதே நேரத்தில் வெளிநாடு போய் வேலை பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கூட இது ஒரு நல்ல வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்கும். புதிய தொழிலை தொடங்குவதற்கான சில யோகங்கள் அப்படிங்கிறது, தொழில் ஸ்தானத்தில் இந்த கிரகங்களுடைய இணைவுகள், நிர்வாகத்திறமை, இது வரைக்கும் அடுத்தவங்களுக்கு அடிமையாக இருந்தது போதுங்க, சொந்தமாக ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு யோசிக்கிறவங்களுக்கு புதிய ஜாப், புதிய ஒரு தொழிலை தொடங்கலாங்க. அதே நேரத்தில் பார்ட்னர்ஸை வந்து உங்களுக்கு தொழிலில் ஆட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள், பார்ட்னர்ஸ் சேர்த்திக்கலாமா வேண்டாமா, இவங்களால் நமக்கு நல்லது நடக்குமா கெட்டது நடக்குமான்னு சொல்லி இது வரைக்கும் சந்தேகத்திலேயே குழப்பத்தில் இருந்திருப்பீங்க. அந்த குழப்பங்கள் தீரும். புதிய பார்ட்னர் அப்படிங்கிறது உங்களை வந்து சேருவாங்க. இது வரைக்கும் உங்களுக்கு எதிரியாக இருந்தவங்க கூட நண்பர்களை மாறக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போகுது. புதிய வீடு கட்டுவதற்கான யோகம், வண்டி வாகனம் வாங்குவதற்கான யோகம், அதாவது வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்குவதற்கான சூழல் அப்படிங்கிறது ஏற்படுங்க. இந்த வீடு கட்டுறதெல்லாம் ஒரு பெரிய கனவுங்க. அந்த கனவை எப்படியாவது ஒரு விதத்தில் நிறைவேற்றணும் அப்படிங்கிறதுனால நிறைய ஸ்ட்ரகிள்ஸ், நிறைய பிரச்சனைகள், இது வரைக்கும் இருந்து வந்த கடனை எப்படியாவது அடைச்சிட்டு கடனே இல்லாமல் அந்த வீட்டை கட்டணும்னு சொல்லி நிறைய முயற்சி பண்ணிகிட்ருக்கோம். அந்த வீடு கட்டுறதுக்கான கனவுகள் நிறைவேறுங்க. பூர்வீக சொத்துக்களில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அப்படிங்கிறது தீருங்க. புதிய வண்டி வாகனங்கள் வாங்குவதற்கான யோகம் அப்படிங்கிறது மேற்கொள்ளுவீங்க. பூர்வீகத்தால் இருந்து வந்த சில சட்ட சிக்கல்கள் அப்படிங்கிறது உங்களை விட்டு விலகும். பிரிந்த நபர்கள் ஒன்று சேர்வதற்கான சில யோகங்கள் அப்படிங்கிறதும், அண்ணன் தம்பிகளுக்கு மத்தியிலே இருக்கக்கூடிய சில மன கஷ்டங்கள் அப்படிங்கிறது உங்களை விட்டு விலகக்கூடிய காலகட்டமாக இருக்க போதுங்க. அடுத்தபடியாக இந்த கணவன் மத்தியில், அதாவது கணவன் மனைவிக்கிடையே இருக்கக்கூடிய சில பிரச்சனைகள், அதாவது தான் ஒரு விஷயத்தை எதிர்பார்த்து ஒரு வாழ்க்கையை அமைக்கணும்னு நினச்சேங்க, அந்த வாழ்க்கை தான் எனக்கு சரியான விதத்தில் அமையலை, நானாக தேடி போன வாழ்க்கையாவது எனக்கு கரெக்டான விதத்தில் அமையும் அப்படின்னு யோசிக்கக்கூடிய நபர்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்த வாழ்க்கை துணை உங்களுக்கு கண்டிப்பாக அமையும். இது மூலமாக இருந்து வந்த சில பிரச்சனைகள் அப்படிங்கிறதெல்லாம் உங்களை விட்டு தீரக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போதுங்க. அடுத்ததாக இந்த ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட சில விவகாரங்கள் அப்படிங்கிறது, இதுக்கு முன்னாடி வந்து ஜென்ம ராகுவால் நிறைய மன உளைச்சலும், உடல் ரீதியாக சில பாதிப்புகள், நிறைய பேர்த்துக்கு ஆப்ரேஷன் பண்ணுற அளவுக்கு சில சூழ்நிலைகள் அப்படிங்கிறது ஏற்பட்டிருக்குங்க. அந்த பிரச்சனைகளுக்கு உண்டான தீர்வுகள் அப்படிங்கிறதும், ஆரோக்கியத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறதும், ஆரோக்கிய ரீதியாக இது வரைக்கும் இருக்கக்கூடிய சில பிரச்சனைகள் அப்படிங்கிறது தீருங்க. ஹெல்த்தில் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் அப்படிங்கிறது இருக்கும். நீண்ட நாளாக தீராத சில வியாதிகள் கூட தீர்த்து கொள்வதற்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது ஏற்படுங்க. மருத்துவ முறை மாற்றம் செய்வதற்கான சில வாய்ப்புகள் அப்படிங்கிறதெல்லாம் கட்டாயம் இருக்குங்க. அது கல்வி சம்மந்தப்பட்ட மந்த நிலை அப்படிங்கிறது, கல்வியில் ஞாபக மறதிகள், ஏன்னா ஜென்ம ராகுவால் கல்வியில் பெரிய இன்ட்ரெஸ்ட் காட்டிக்க மாட்டாங்க, ஞாபக மறதிகள் ஏற்பட்டுரும். நல்லா படிச்சுட்டு போனவங்க கூட எக்ஸாம்ஸில் போயிட்டு எல்லாத்தையுமே வந்து சரியாக எழுத முடியல, சரியாக என்னால் படிக்க முடியல, என்னோடய கவனங்கள் அப்படி சிதறல்கள் ஏற்படுது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கிறவங்க கூட கல்வியில் நல்ல முன்னேற்றமும், கல்வி சம்மந்தப்பட்ட விஷயத்தில் வெளியூரோ அல்லது வெளிநாடு சென்று படிப்பதற்கான வாய்ப்பு, கேம்பஸ் இன்டர்வியூவில் செலக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குங்க. அதே நேரத்தில் எஜுகேஷன் லெவலில் நல்ல ரிசல்ட் அப்படிங்கிறது நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போதுங்க. கல்வி சம்மந்தப்பட்ட விவகாரங்கள் எல்லாமே தீர்வுக்கு வருங்க. கல்வியில் இது வரைக்கும் இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு சொன்னவங்க கூட நல்லா படிப்பதற்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்குங்க. கடன் சம்மந்தப்பட்ட விவகாரங்கள், கடன் அப்படிங்கிறது பிரச்சனை, எனக்காக வாங்கியிருந்தேன்னா கூட எந்த பிரச்சனையும் கிடையாதுங்க. யாரோ ஒருத்தருக்கு உதவி செய்ய போய் அவங்களுக்கு கடன் வாங்கி கொடுத்து இன்றைக்கி நான் அந்த கடனுக்கு உண்டான வட்டி கட்டிகிட்டு இருக்கிறேன். உதவி செய்ய போய் அது மூலமாக சில தொந்தரவுகள் அப்படிங்கிறது சிக்கிட்டேன். இன்றைக்கி அந்த கடனை எப்படியாவது அடைக்கணும், எங்கிட்ட இருக்கிற சொத்துக்களை வித்தாவது அந்த கடனை அடைக்கணும்னு சொல்லி முயற்சி பண்ணிகிட்ருக்கேன். அந்த முயற்சிகள் அப்படிங்கிறது இந்த நேரத்தில் ஈடேறுங்க. யாரெல்லாம் உங்களை வந்து துரோகியாக நினச்சாங்க, யாரெல்லாம் உங்களை வந்து எதிரியாக நினச்சாங்க, யாரெல்லாம் உங்களை வந்து உங்களுக்கு துரோகம் பண்ணாங்களோ அவங்களாம் உங்களை விட்டு விலகி போய் உங்களுடைய சூழ்நிலையை அடுத்த லெவலுக்கு நல்ல முன்னேற்ற பாதையை நோக்கி செல்லக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும்போது, எதிரிகள் உங்களை விட்டு விலகுவாங்க, துரோகிகள் உங்களை விட்டு விலகக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போது, நல்லவங்க யார் கெட்டவங்க யாருன்னு தெரிஞ்சிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போதுங்க. கூட்டு தொழில் சம்மந்தப்பட்ட முயற்சிகள் நல்லா இருக்குங்க. நட்பு ரீதியாக நல்ல ஒரு பழக்க வழக்கங்கள் அப்படிங்கிறது மேற்கொள்ளுங்க. மனைவி சம்மந்தப்பட்ட உறவினர்கள் மூலமாக இருந்து வந்த மன கஷ்டங்கள் அப்படிங்கிறது விலகுங்க. ஒய்ஃபோட ரிலேஷனுக்கு மூலமாக இருந்து வந்த பிரச்சனைகள், மாமனார் மாமியார்கிட்ட இருந்து வந்தால் சில மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு தீரக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போது, ரொம்ப நாளாக வந்து திருமணத்துக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கு கூடிய விரைவில் திருமணம் சம்மந்தப்பட்ட யோகங்கள், பிரிந்த கணவன் மனைவி ஒன்று சேர்வதற்கான வாய்ப்பு, ரொம்ப வருஷமாக திருமணம் ஆகவே இல்லைங்க, இப்போ தான் வந்து திருமணம் பண்ணலாங்கிற எண்ணமே வருதுன்னு சொல்கிறவங்க கூட கண்டிப்பாக இந்த நேரத்தில் மேரேஜ் ஆகிறதுக்கான சான்சஸ் அப்படிங்கிறது இந்த புதன் ஆதித்ய யோக காலகட்டங்களில் உங்களுக்கு கட்டாயமாக உருவாகுங்க. இது வரைக்கும் நம்ம பார்த்ததெல்லாம் கோச்சார ரீதியான பலன்கள் மட்டும்தான். எந்த பலன்கள் அனைத்து உங்களுக்கு நடக்குமானா உங்களுடைய சுய ஜாதகத்தை முழுமையாக தெரிஞ்சுக்கிட்டு
அந்த சுய ஜாதகத்தையும் இப்போ நடக்கக்கூடிய திசாபுத்திகள் என்ன, கிரக அடைவுகள் என்ன, கோச்சார ரீதியான பலன்கள் என்ன அப்படிங்கிறது ஒன்றோட ஒன்று ஒப்பிட்டு பார்த்துட்டு அதுக்கு உண்டானபடி சில முயற்சிகள் எடுக்கும்போது வாழ்க்கையில் எல்லா விதமான வெற்றிகள் அப்படிங்கிறது கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். உங்களுடைய ஜாதகத்தை எங்கிட்ட பார்க்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா கீழே தெரியிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லையா உங்களோட ஜாதகத்தை வாட்ஸ்அப் மூலமாக அனுப்பிச்சிச்சிங்க அப்படின்னா தெளிவான முறையில் கணிச்சு துல்லியமான பலன்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியப்படுத்தப்படுங்க. மீண்டும் அடுத்த காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ராம்குமார் ராஜேந்திரன். நன்றி.